பாருங்க, நான் புடலங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் செய்யறதுக்காக. இத வந்து டைரக்ட்டா அப்படியே சமைக்க மாட்டேன். இப்படி ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு, நல்லா கை வச்சு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் நல்லா பெசஞ்சு விட்டீங்கன்னா, அதுல உள்ள நீர் சத்தெல்லாம் கொஞ்சம் வெளில வரணும். ஏன்னா, அது உடம்புக்கு ஒத்துக்காதுன்றனால, எங்க அம்மா பெரும்பாலும் அப்படித்தான் பண்ணுவாங்க எங்க மம்மி. அதனால நான் அப்படியே காப்பி பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து எங்க அம்மா அப்படியே பெசைவாங்க. நான் வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குவேன். ஓகே. அப்பதான் கை வலிக்காம செய்யலாம். பாருங்க அதுல கூட நமக்கு சாதகமான விஷயங்கள தான் பண்ணிக்கிறோம். நல்லா கை வச்சு, நல்லா ஒரு 10 நிமிஷம் இது மாரி நல்லா அமிக்கி அதில உள்ள ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு, வடிச்சுட்டு, அப்புறமா தான் பொரியல் பண்ணணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நான் எப்படி பண்றேன்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும்னு நம்ம நினைக்கக்கூடாது. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறதா குட். ஓகே. இத பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, அப்புறம் உப்பு போட்டு நல்லா பெசஞ்சீங்கன்னா